தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார். அதிமுக முன்னாள் சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அரசியலில் செல்லா காசானவர்கள், செல்வாக்கு இழந்தவர்களை தமிழக வெற்றி கழகம் தன் பக்கம் இழுத்து வருகிறது. பிற கட்சிகளில் உள்ள அதிருப்தியாளர்களை தன் பக்கம் இழுத்து வருகிறது. திமுகவை விட அதிமுகவை சார்ந்தவர்களைத்தான் அதிகம் இழுத்து வருகிறது. மற்ற கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவுவது மிகவும் குறைவாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் சபாநாயகர் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக செய்திகள் வந்துள்ளன. அவர் வேறு யாரும் அல்ல, செல்வி ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர், சென்னையை சார்ந்தவர். ஆம், அதிமுக முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் இவர் முன்னாள் அமைச்சராவார். இவர் ராயபுரம் தொகுதியை சிங்கப்பூராக மாற்றியவர். ஆனால் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இவர் தோல்வி அடைந்தார். இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்ததுதான் காரணம். ராயபுரத்தில் உள்ள பெரும்பான்மையாக உள்ள சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஜெயக்குமாருக்கு வாக்களிக்கவில்லை, பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்ததால். வருகிற சட்டசபை தேர்தலிலும் கூட அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துள்ளதால் வருகிற சட்டசபை தேர்தலிலும் தன்னால் வெற்றி பெற முடியாது என நம்புகிறார். தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதாக நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் எடப்பாடி கேட்கவில்லை. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட முடிவு செய்துள்ள காரணத்தினால் இவர் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் தரப்பினர் ஜெயக்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விரைவில் அதிமுக முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.